முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஒரு ஊரில் இன்னைக்கு கதையில் ஒரு ஊரில் ரெண்டு நடிகர்கள் பேசுகிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், நேற்று நான் இறந்தது மாதிரி நடித்ததை பார்த்துட்டு ஊரே தேம்பி அழுதுருச்சுறான். அதுக்கு அடுத்தவன், நேற்று நான் இறந்த மாதிரி நடித்த பார்த்துட்டு இன்சூரன்ஸில் எல்ஐசி போட்டவன் ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு போடானா பாருவேன். அந்தளவுக்கு இந்த மாதிரி கதைகள் பேசி கதைகள் கேட்குற பழக்கம் இப்போ குழந்தைகள் குறைஞ்சிருச்சா. மாவீர வீரசிவாசி எப்படி உருவாரான்னா, அவங்க அம்மா வீரதீர கதைகளை சொல்லி தான் வீரனாகவே உருவாக்குனாங்க. அதனால் அந்த பாட்டியெல்லாம் இன்றைக்கி காணாம். அதனால் நான் இன்றைக்கி கதை சொல்கிற சூழல் இந்த கதை சொல்கிறனால என்ன நன்மை அப்படின்னா, கதை கேட்டு வளர்கிற குழந்தைகள் நல்ல கற்பனை திறன் மிகுந்த குழந்தைகளாக வளரும். இது மெய்ப்பிச்சது. நான் எங்கள் பாட்டிகிட்ட கிராமத்தில் கேட்டு வளர்ந்தனால தான் இவ்வளோ நேரம் பேசுகிறோம். சரி, அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஒரு ஊரில் என்ன செஞ்சாங்க? ஒரு ஊரில் ஒரு 4 பேர் உட்காந்துருக்கான். 4 பேர் உட்காந்து பெருமை பழமொழி சொல்லுவோம்ல, பெருமை பித்தக்களையும் குடிக்கிறது ஓட்டக்களையும் மாதிரி அள்ளியிருக்காங்க. இந்த பெருமைக்காரனோட போயிடலாம், எருமைக்காரனோட போயிடலாம், இந்த பெருமைக்காரனோட போகக்கூடாது. ஆரம்பித்தான். 4 பேர் உட்காந்துருக்கேன். அப்படியா அங்கே குத்துக்கல்லுன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். ஒருத்தன் சொல்கிறான், நேற்று மாப்பிள்ளை நான் காட்டுக்குள்ளே போனேன்டா, ஒரு சிங்கம் நீ வழிமறிச்சிச்சு. ஐயோ, துப்பாக்கி எடுத்து குறிவாத்தேன், சிங்கம் ஓடிடுச்சு. அப்புறமேலே எனக்கு தெரியுது துப்பாக்கிலே குண்டு இல்லைன்னு. 2வது ஆள், நானும் காட்டுக்குள்ளே போயிருந்தேன்டா, என்னை ஒரு சிங்கம் வழிமறிச்சிச்சு. ஐயோ, என்ன செஞ்ச? துப்பாக்கி எடுத்து. உன்ட்ட துப்பாக்கி இல்லைடா, என்ன செஞ்ச? துப்பாக்கி குண்டை மட்டும் காமிச்சேன், ஓடி போயிடுச்சு. 3வது ஆள், இவன் இப்போ இவங்களை விட பயங்கரமாக ஃபோர்ஸாக ஒரு கவுண்டரை போடணும். அவனும் சொல்கிறான், நானும் காட்டுக்குள்ளே போயிருந்தேன்டா, என்னை சிங்க வழிமறிச்சிச்சு. உன்ட்ட துப்பாக்கியில் குண்டுலேயே எப்படா தப்பிச்ச? துப்பாக்கி லைசன்ஸை காமிச்சேன், ஓடி போச்சு அப்படின்னா. இப்போ 3 பேரும் பேதரிச்சு போயிட்டாங்க. 4வது ஆள் ரொம்ப முக்கியமானவன், நானும் காட்டுக்குள்ளே போயிருந்தேன்னா அதிர்ச்சிங்க 3 பேருக்கும். ஏன்னா எல்லாம் சொல்லிட்டோம், என்னை ஒரு சிங்க வழிமறிச்சிச்சு. உன்ட்ட துப்பாக்கியில் குண்டு இல்லை, லைசன்ஸ் இல்லையா, எப்படி தப்பிச்ச? நான் தான் லயன்ஸ் கிளப் மெம்பர் சொன்னேன், சிங்க ஓடி போச்சு. இப்போ இவங்க 3 பேர் இருந்துச்சு ஓடிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறதுனா, சுவாரஸ்யம். எப்படி விரிந்த மலர்களை தேடி வண்டுகள்லாம் ஆர்ப்பரித்து சந்தோஷமாக தேன் எடுக்குதோ, சிரிச்ச முகத்தோடு இருப்பவனுக்கு தான் நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க. எப்பவுமே நீங்கள் சிரித்து சந்தோஷமாக இருங்களேன், 6 அடி உயரமுங்க, கலருங்க, அப்படி இருப்பாருங்க மனுஷன். அப்படின்னா கூட சிரிக்கலாம் அவனுக்கு உம்னா மூஞ்சின்னு சொல்லிடுவோம். அதே போல் இந்த நண்பர்கள் நம்ம கூட சேர்றதுக்கு, நண்பர்கள் எப்பவுமே கூட வாரத்தில் ஒரு முறையாக சந்திக்கும் போது மன அழுத்தம் குறையுது, இதய நோய் குறையுது, பிபி சுகர் எல்லாமே குறையுதுன்னு சொல்லி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி அமெரிக்காவில் ஒரு ஆய்வு. அதனால் எப்பவுமே இந்த காலை பொழுதில் நல்ல நண்பர்களை சேகரித்து சந்தித்து அவரோட உரையாடி, எதுக்கெடுத்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே கூடாது. நீ சொல்கிறான் அப்படிலாம் நடக்காது மாப்பிள்ள, அதெல்லாம் மூடு வா எப்படின்ட்டே இருக்கக்கூடாது. அதனால் நல்ல நண்பர்களுக்கு விட்டு கொடுத்து போகிறது. அதாவது வாக்குவாதம் வேறு, கலந்துரையாடல் வேறு. எப்பவுமே நண்பர் சேர்ந்துருக்கும் போது அதெல்லாம் நிறுத்துன்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஆகிடும். பேச விட்டு ரசிக்கிறது. ஏன்னா அதுலேயே சுவாரஸ்யம் இருக்குது சார். அவன் சொல்கிறான், நேற்று நான் டூர் போயிருந்தேன் மாப்பிள்ள, ஒரு 80 அடி உயரத்தில் 15 அடி அகலத்தில் ஒரு கீரை விளைஞ்சிருந்துச்சு மாப்பிள்ள. இவனுக்கே சந்தேகம், அவ்வளோ உயரத்தில் அவ்வளோ அகலத்தில் எந்த கீரையும் பார்த்தது இல்லையே மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு, நானும் டூர் போயிருந்தேன்டா, ஒரு குயவர் என்ன செஞ்சார், 90 அடி உயரத்தில் 50 அடி அகலத்தில் ஒரு பானையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். டேய், இதெல்லாம் நம்புகிற மாதிரியாடா இருக்குது. ஏன்னா 90 அடி உயரத்தில் 50 அடி பானை, அந்த பானை எங்கடா வைப்ப? அப்போ நீ பார்த்து 80 அடி உயரத்தில் அந்த கீரை எதில் ஓட்டி சமைப்ப அப்படின்னா அவன் எந்திரிச்சு ஓடினவன் தான். இதுதான் ஒருத்தன் பேச்சு ஒருத்தன் மடக்கிறது. இந்த மாதிரி சுவாரஸ்யம். ஏன்னா முன்னாடியே நடந்துச்சு ஒரு தடவை. இந்த தஞ்சாவூர் பக்கம் அகழ்வாராய்ச்சிக்கு ஒரு ஆள் போனார், இந்த பூமியை தோண்டி ஆராய்ச்சி செய்கிறது. அகழ்வாராய்ச்சிக்கு போகும்போது தோண்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மண்டோடு வந்திருக்கு, அப்புறம் ஒரு சின்ன மண்டோடு வந்திருக்கு. கேட்டிருக்காங்க எல்லாரும் பேட்டியை, என்ன சார் அழகாக இவ்வளோ ஒரு ஆழத்தில் எடுத்திருக்கீங்களே, இந்த பெரிய மண்டோடு யாருது, சின்னது யாருது? பெரிய மண்டோடு யாரு? ராஜராஜ சோழனோடது, பெருமையாக இருக்கட்டும். அப்படியா பரவாயில்லையே, சின்னது அவர் சின்ன வயசில் எடுத்தது. ஒரு ஆளுக்கு எப்படி 2 இருக்கும்? அதாவது நம்மளை மாதிரி பேசுறதுக்கு ஆள் கிடையாதுங்க. இதுதான் எல்லை கொட்டினா கூட அள்ளிடலாம், சொல்ல கொட்டினா அள்ள முடியாதுன்னு சொல்கிறது. இனிய வார்த்தை இரும்பு கதவையும் திறந்து விட போடுவாங்க. அது மாதிரி இந்த காலை பொழுதில் நாங்கள் சொல்கிற தகவல் இந்த ஒரு ஊரில் விஷயத்தில் நிரம்ப அன்போடு இருந்து தொடங்கும் போதே அன்னை காலை பொழுத நிதானமாக சந்தோஷமாக தொடங்கணும். அதுக்காக இன்றைய தகவலாக இந்த கதை சொல்கிறோம். ஒரு ஊரில் விஷயத்தில் நண்பர்களை சேர்த்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு துன்பங்கள், பிரச்சனைகள், கவலைகள் வரும்போது
பெரிய அந்த காலத்தில் மாதிரி சிபி சக்கரவர்த்தி என்ன செஞ்சார், தொடையிலேருந்து சதையை எடுத்து கொடுத்து உதவி செஞ்சார். அப்புறம் பாரி வேரி இதெல்லாம் சொல்கிறோம். முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி. ஒரு அப்படியே செடி போகிறதுக்கு இடமில்லைன்றக்காக அவர் நிறுத்தி கொண்டு போன தேரவை நிறுத்திட்டு வந்தார். மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன். மயில் நடிங்கிட்டு இருக்கணும், மேலே இருந்த அந்த தங்க அங்கவஸ்திரத்தை எடுத்து அப்படியே மயிலுக்கு பொத்தி விட்டு போனார்லாம் சொல்கிறோம். இப்போ அப்படிலாம் தரவேணா. துவண்டு போயிருக்கப்ப, சங்கடப்படுறப்ப, கஷ்டத்தில் ஒருத்தர் இருக்கப்ப மன ஆறுதலாக அப்படி மயிலரை வச்சு அப்படி வருடி விடுற மாதிரி ஒரு இனிமையாக ஒரு சந்தோஷமான வார்த்தையை கொடுத்தா போதும். எது அழகு அப்படின்னா கைக்கு மோரம் போடுற அழகு கிடையாது சார். ஐயா தர்மம் பண்ணுங்க அப்படின்னும் போது உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபாய் இந்த கையிலேருந்து எடுத்து கொடுக்கும்போது தான் இந்த கைக்கு அழகு. லிப்ஸ்டிக் போடுற உதட்டுக்கு அழகு இல்லை சார். துவண்டு போயிருக்கவனுக்கு ஆறுதலாக 2 வார்த்தையை சொல்லும்போது தான் இந்த உதட்டுக்கு அழகு என்று சொல்லி நண்பர்களை பெருக்கிக் கொள்வோம். மகிழ்ச்சியாக வாழ்வோம்.